ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹையர் எக்ஸாமுக்கான ரீவேல்யூவேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு நான் அப்ளை பண்ணலாமா, ஃபஸ்ட் பேப்பரில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்லலாம் நான் வந்து இவ்வளோ மார்க்கு, தேர்ட் பேப்பரில் நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன், செகண்ட் பேப்பரில் வந்து 5 மார்க் எடுத்திருக்கேன், 2 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் எனக்கு கமெண்ட் வந்துச்சு. நான் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு மார்க் வந்து வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து 2 மார்க் பாஸ் மார்க் அவ்வளோ அப்படிங்கும்போது, அது இவ்வளோ மார்க் அப்படிங்கும்போது எனக்கு உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுங்க. நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா என்னால் வந்து என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வந்து ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணால் என்னால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள், ஓகேவா? அதற்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்கான தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது ரீவேல்யூவேஷனுக்கான ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, மெட்ராஸ், அட்ரஸ், ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபார் ரீவேல்யூவேஷன் ஆர் ரீடோட்டலிங், ஓகேவா? இந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, வெப்சைட்லேயே இருக்குது, ஓகேவா? சென்னையினுடைய அந்த வெப்சைட், நம்மளுடைய தக்ஷின் பாரத் பிரச்சார் சபாவினுடைய சென்ட்ரல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, ஓகேவா? நான் வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன். அது போக வந்து நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com இருக்குது. அதுலேயும் வந்து அந்த ஃபார்முடைய அட்ரஸ் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அதில் போடுறேன் ஃபுல்லாகவே, ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் நேம், உங்களுடைய நேம் நீங்கள் கரெக்டாக எக்ஸாமில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டல் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் சேம் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ எக்ஸாமில் உங்களுடைய அட்ரஸ், ஹால் டிக்கெட்டில் இதெல்லாமே நீங்கள் ஹால் டிக்கெட்டில் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதே போல் பின்கோடு, மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து என்ன எக்ஸாம், ஹையரில் விஷாரதா இல்லை பிரவேஷிகா, பிரவீன், விஷாரத் உத்ராத், பிரவீன் உத்ராத் அப்படின்ற எதுவோ அதை கொடுத்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர் ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு மந்த் அண்டு இயர், இது வந்து நம்ம எதில் எழுதியிருக்கோம், ஃபெப்ரவரி இல்லையா? நம்ம ஃபெப்ரவரி அப்படிங்கும்போது ஃபெப்ரவரி டிக் பண்ணிவிட்டு 2026 அந்த 20 இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் 26 அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் அப்டைன்ட், ஓகேவா? நீங்கள் வந்து இப்போது 3 பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர். ஸோ அப்போது எல்லா பேப்பர்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அது டோட்டல், அப்புறம் கிளாஸு அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய மார்க்ஸ் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் ரெக்வெஸ்டட் ஃபார், ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எதுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் பேப்பருக்கா? நீங்கள் மேலே பேப்பர் இப்போது ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் வந்து 70 எடுத்திருக்கீங்க, 60 செகண்ட் பேப்பர், அப்புறம் 50 வந்து தேர்ட் பேப்பர். ஸோ எனக்கு இப்போ 50 தேர்ட் பேப்பரில் தான் வந்து நான் ரீவேல்யூவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மற்றதுக்கு வந்து இன்டூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபீஸ் பெய்டு, அந்த இப்போ இதுக்கு வந்து அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய அந்த டிடி நம்பரு, சலானு, அதனுடைய டேட்டு, எந்த பேங்க்கில் நீங்கள் செலுத்தியிருக்கீங்களோ அது, கீழே வந்து டேட்டு, உங்களுடைய சிக்னேச்சர், ஓகேவா? இப்போது அந்த ரீவேல்யூவேஷன் அதனுடைய அமௌண்ட், ஓகேவா, எவ்வளோ அப்படின்றத சொல்கிறாங்க. ரீவேல்யூவேஷன் ஃபீஸ் ஃபார் ஈச் பேப்பர், ஓகேவா? ஒவ்வொரு பேப்பருக்கும் 200. ராஷ்டிர பாஷா விஷாரத் டு ராஷ்டிர பாஷா பிரவீன். நெக்ஸ்ட்டு ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் ஃபார் ஈச் பேப்பர் இஸ் ₹100 பிராத்மிக் டு பிரவேஷிகா, ஓகேவா? பிராத்மிக்லேருந்து பிரவேஷிகானா 100, விஷாரத் பூர்வார்லேருந்து பிரவீன் வரைக்கும்னா 200 ஒரு பேப்பருக்கு. ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் காஸ்ட் ₹10, ஓகேவா? அது வந்து அதோட சேர்த்து அந்த காஸ்ட்டையும் ₹10 சென்ட் பண்ணிடணும். டு நாட் சென்ட் ஒரிஜினல் மார்க் ஷீட் ஆர் சர்டிஃபிகேட் வைல் சப்மிட்டிங் திஸ் ஃபார்ம். நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் சென்ட் பண்ணும்போது ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வந்து அந்த மார்க் கார்டு அதை வந்து சென்ட் பண்ண வேண்டியதில்லை, ஓகேவா? த ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் result will be announced after issuing the original mark card or certificate issued by the department, ஓகேவா? இந்த ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் இதெல்லாமே வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ஓகேவா? அந்த மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றது. ஆஃப்டர் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் இஃப் எனி சேஞ்ச் இன் தி மார்க் ப்ளீஸ் சென்ட் அஸ் தி ஒரிஜினல் மார்க் கார்டு
or certificate along with the revaluation retotaling report issued by the department. Please attach self address to cover the stamp affixed. ஓகேவா, உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் போட்டு நீங்கள் அந்த ஸ்டாம்ப் நம்ம அனுப்புவோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் வில் நாட் பி ரிசீவ்டு அக்செப்டட் பை ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் ஆஃப்டர் 30 days. அதாவது ரீவேல்யூவேஷன் வந்து 30 டேஸ்க்கு அப்புறமா வந்து வாங்க மாட்டாங்க. ஓகேவா, மார்க்ஸ் வந்ததுலேருந்து நம்ம இது இப்போ வந்து 24, ஓகேவா, 24 ஏப்ரல் 2026 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா, அந்த டேட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ரீவேல்யூவேஷனுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா, ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறமா வந்து அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து இப்போ நம்ம ஹையருக்காகட்டும் எல்லா லெவலுக்கும் வந்து நாம் தனித்தனியான வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அதற்கான பிளேலிஸ்ட் வந்து ஒவ்வொரு நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது ஒவ்வொரு லெவலுக்கும் விஷாரத் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், பிராத்மிக் ஆகட்டும், மத்தியமா அப்படின்னு எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ட் தென் இந்த முக்கியமான உங்களுக்கு தோணக்கூடிய டவுட்ஸு, ஜென்ரலான டாபிக்ஸு, அப்புறம் கான்வகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், பிரச்சாரக் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ரீவேல்யூவேஷன், அப்புறம் எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து சபா எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஜென்ரல் டாபிக் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. நான் அது வேணால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேவா, ஸோ திரும்ப நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ்க்காக திரும்ப டவுட் கேட்டிங்க அப்படின்னா இப்போவே பாருங்கள், நான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா திரும்ப இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கே திரும்ப டவுட் கேட்பாங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணி கேட்குறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப அதே கொஷினை வந்து ரிப்பீட்டடாக கேட்கும் போது என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரே விஷயத்த திரும்ப கேட்கும்போது நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் சேம் அதே விஷயத்துக்காக நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இப்போ நீங்கள் எழுதி முடிச்ச எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் உங்களால தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் இன்னும் நிறைய பேர் வந்து நான் எல்லா லெவலுமே உங்கள் மூலியமாக தான் படித்தேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஐம் ஸோ ஹாப்பி. அதெல்லாம் கேட்கும்போது பிராத்மிக்லேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுடைய வீடியோஸ் மட்டும்தான் பார்த்து படித்தேன், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ இருந்தே ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸில் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது மூலியமாக அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையும் வந்து நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு இல்லையா. 9th ஒன்று இருக்குது, டெசிஷன் ஆஃப் தி சபா வில் பி ஃபைனல். சபா வந்து என்ன அவங்களுடைய முடிவு தான் இறுதி முடிவு. இல்லை நான் வந்து இப்படி தான் நான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன், சபா வந்து தப்பு அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சபாவோட டெசிஷன் தான் ஃபைனல். ஓகேவா, அவங்க ரீமார்க் போட்டு ரீடோட்டலிங் அதெல்லாமே அவங்களுடைய டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை ரீவேல்யூவேஷனுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை நான் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. உங்களை போலவே நிறைய பேருக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.